மெக்சிகோ. மெக்சிகோவுக்கு தெற்கே அமைஞ்சிருக்கிற சோச்சிமில்கா எனப்படுற பழங்கால கால்வாய்கள் பகல் நேரத்தில் ஆஸ் யூஷுவல் வண்ணங்களோட சொர்க்கமாத்திகளும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட டிராகினோராஸ் எனப்படுற பாரம்பரிய மரப்படகுகள் மரியாச்சி இசைக்கலைஞர்களோட துடிப்பான பாடல்கள், அது தவிர சுற்றுலா பயணிகளோட சிரிப்பொலிகளுக்கு இடையில மகிழ்ச்சியாக அமைதியாக மிதந்து செல்லும். ஆனால் இதே சுச்சுவேஷன் வேறு மாதிரி நடக்கும் சூரியன் அஸ்தமிச்சா பிறகு. சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்கிற நேரத்தில் அந்த அழகிய ஏரி முற்றிலும் வேறொரு உலகமாக மாறிடும். வண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு அடர்ந்த மூடு பனி தண்ணீரில் இருந்து ஒட்டுமொத்த பகுதியையுமே தன்னோட இருண்ட கரங்களால் மூடிக்கொள்ளும். இது மெக்சிகோ நாட்டோட தேல் கதை. வாங்க பார்க்கலாம் தி டார்க் லெஜர். அந்த கால்வாய்கள் அங்குள்ள உள்ளூர் மக்கள் இரவு நேரத்தில் அந்த கால்வாய்கள் எல்லாம் மனிதர்களுக்கு சொந்தமற்றவையாக போகின்றன என்று நம்புகின்றார்கள். அவை வடிவத்தை மாற்றக்கூடிய, அதாவது தங்களோட உருவத்தை மாற்றக்கூடிய நாகுவால் மந்திரவாதிகளுக்கும் தங்களோட குழந்தைகளை தேடி அலைந்து வாழும் லா லோரனோ என்ற ஒரு பழங்கால பெண் நாவிக்கும் சொந்தமானவையாக அவங்க கருதுகிறாங்க. ஆனால் இந்த நீர் பிரமைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தீவு இருக்கு. அங்குள்ள மரங்களின் கிளைகளிலும் குடில் சுவர்களிலும் ஆயிரக்கணக்கான உயிரற்ற பொம்மைகள், அந்த பொம்மைகளுக்கு உயிர் கிடையாது, அது கொஞ்சம் அமானுஷ்யமான பொம்மைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. இரவு காட்டில் அந்த பொம்மைகள் வெற்று பிளாஸ்டிக் கண்கள் இருட்டிலிருந்து உற்று நோக்குற அந்த இடம்தான் லா இஸ்லா டி லாஸ் முனைஹாஸ், அல்லது தமிழில் சொல்லணும்னா பொம்மைகளோட தீவு. இந்த வரலாற்றை பார்த்தோம்னா இந்த தீவு அமானுஷ சக்தி வெறும் தற்காப்பு கதைகளால் மட்டும் உருவானதில்லை. அதோட வேர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஆஸ்டேக் பேரரசோட இரத்த சரித்திரத்தில் ஆழமாக பயந்திருக்கு. ஸ்பானிஷ் படையெடுப்பாளர்கள் மெக்சிகோக்குள்ள நுழையிற காலத்தில் அவர்கள் நடத்திய கொடூரமான ஜெனோசைட் படுகொலைகள், ஆயிரக்கணக்கான ஆஸ்டேக் மக்கள் கொல்லப்பட்டு அவர்களோட உடல்கள் இந்த சோச்சிமில்கோ கால்வாய்களில் வீசப்பட்டதா வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. உள்ளூர் ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெருமளவிலான மரணங்கள் அந்த மண்ணிலும் நீரிலும் ஒரு நிரந்தரமான எதிர்மறை ஆற்றல், அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை தேக்கி வைக்கப்பட்டதா நம்புறாங்க. பல நூற்றாண்டுகளாக அமைதியாக கிடந்த அந்த இரண்டு நிலத்துக்குள்ள 1950களில் டான் ஜூலியான் சந்தனா பரேரா என்ற ஒரு மனிதர் நுழைகிறார். அவர் உலகத்தோட சலசலப்புல இருந்தும் தன்னோட குடும்பத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு புத்தர் மாதிரி முற்றிலும் விலகி தனிமையில வாழ விரும்பி ஒரு ஆன்மீக துறவி. சோச்சிமில்கா கால்வாய்களோட ஆழமான பகுதியில் இருந்த இந்த சிறிய நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே விவசாயம் செய்து, அதாவது சுய பொருளாதாரத்தில் தன்னோட பிரார்த்தனைகளோட தன்னுடைய நாட்களை கழிக்க தொடங்கி அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் தேடி வந்த அமைதி நீண்ட நாள் அவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் காலை டான் ஜூலியன் தன்னோட நிலத்தில் வேலை செஞ்சுருக்கிறார். அந்த தண்ணீரில் இருந்த அடர்ந்த அல்லி கொடிகளுக்கு இடையில ஏதோ ஒரு விசித்திரமான பொருள் மிதக்கிறத பார்க்குறார். அருகில் சென்று பார்க்க அவரோட இதயமே உறைஞ்சி போகுது. அது ஒரு சிறுமியோட உடல். அவள் தண்ணீரில் குப்புற மிதந்து வந்தாள். கிட்டத்தட்ட ஒரு உயிரற்ற உடல் போல. பதட்டமடைஞ்ச டான் ஜூலியன் உடனடியாக அவளை கரைக்கழுத்து போட்டு அவளோட உயிரை காப்பாற்ற தீவிரமாக முயல்றார். ஆனால் அவரோட அந்த அந்த சின்ன பொண்ணோட கண்கள் ஏற்கனவே நிலை குத்தியிருந்தன. நுரையீரல் எல்லாம் முழுக்கவே நீரால் நிரம்பி இருந்தது. அவள் இறந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆயிருக்கணும். அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத தீவின் கரையில் அந்த சிறுமி எப்படி சேர்ந்தவள், எப்படி நீரில் மூழ்கினாள்ன்றதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கு வாரதுக்கான பாசிபிலிட்டி அங்கே கிடையாது. இந்த சோகம் டான் ஜூலியன் மனசை பயங்கரமாக உழுக்குது. அந்த சிறுமியோட உயிரற்ற முகம் அவரோட தூக்கத்தை கெடுக்குது. அவளை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வு அவரை மெல்ல மெல்ல பைத்தியமாக்க தொடங்குது. இதில் ரியாலிட்டி என்னென்னா அவளை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அவள் இறந்து சில பல மணி நேரங்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் அவர் அந்த கால்வாய் கரையில் நடந்து சென்ற போது சிறுமியின் உடல் இருந்த அதே இடத்துல ஒரு பழைய பிளாஸ்டிக் பொம்மை ஒன்று மிதக்கிறத பார்க்குற. அந்த பொம்மையில கையில் எடுத்த டான் ஜூலியன் அந்த
அதை வந்து அந்த சிறுமியோட ஆன்மா தனக்கு விடுத்த ஒரு அழைப்பாக வந்து கருதுறார். சிறுமியோட ஆவி வந்து அந்த தீவிலேயே தங்கிவிட்டதாகவும் அவள் வந்து பயந்து போய் தனியாக அழுகிறதாகவும் அவர் வந்து நம்புறாரு. ஏற்கனவே அவர் வந்து கொஞ்சம் மன பிரம்மையில் மூழ்கிட்டார். நான் ஏற்கனவே சொன்ன போல அவர் கொஞ்சம் பைத்தியமாக தொடங்கிட்டார். அந்த வார்த்தையை நான் பாவிக்க விரும்பலை. இப்படி இவர் நம்புற இவர் வந்து அவளோட ஆன்மாவை வந்து சாந்தப்படுத்த அவர் வந்து அந்த ஈரமான சேறுபடிஞ்ச அந்த பொம்மைக்கு அருகில இருந்து ஒரு மரக்கிளையில வந்து அந்த பொம்மையை வந்து தொங்க விடுறார். அதுதான் அவளுக்கு அவர் செய்த முதலாவது அஞ்சலி. ஆனா அந்த பொம்மை வந்து சிறுமியின் ஆவியை வந்து அமைதிப்படுத்தலை. டான் ஜூலியன் கூற்றுப்படி அன்று இரவே அவரது குடிலுக்கு வெளியில வந்து விசித்திரமான சம்பவங்கள் நடக்க தொடங்குது. இவர் விதைத்த அந்த சோளக்காடுகள் அதுக்கு இடையில வந்து ஒரு குழந்தையோட காலடி சத்தங்கள், கிட்டத்தட்ட தண்ணியில நனைஞ்ச காலடி சத்தங்கள் அப்படி கேட்குமோ அதை போல ஒரு காலடி சத்தங்கள் கேட்குது. நள்ளிரவில் வந்து தண்ணீர்ல அந்த சிறுமியின் உடல் எடுத்த தண்ணியில இருந்து மெல்லிய அழுகுறல்கள் கேட்குது. மரத்துல தொங்கிய பொம்மை வந்து தனக்கு இன்னும் நண்பர்கள் வேணும் என்று அவர்கிட்ட வந்து கிசுகிசுக்கிறதா வந்து அவர் உணர்றார். அதாவது அந்த ஹஸ்கி வாய்ஸ்ல அவர்கிட்ட சொல்றது போல அவர் வந்து உணர்றார். அங்கிருந்துதான் டான் ஜூலியன் வாழ்க்கை வந்து ஒரு கொடூரமான திசையை நோக்கி திரும்புது. அவர் மெக்சிகோ நகரோட குப்பை மடலுக்கு தன்னோட படகை செலுத்தி தூக்கி எறியப்பட்ட உடைஞ்ச பொம்மைகளை வந்து சேகரிக்க தொடங்குறார். தன்னோட நிலத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வந்து உள்ளூர் மக்களுக்கு கொடுத்து அதுக்கு பதிலாக அவர்களோட வீடுகளில் இருந்த பழைய பொம்மைகளை வந்து வாங்கி கொள்றார். இவன் வந்து அது முழுமையான உருவங்கள் இல்லாவிட்டாலும் கைகள் உடந்தவை, கண்கள் பிடுங்கப்பட்டவை, தலை துண்டிக்கப்பட்டவை, எந்த பொம்மையாக இருந்தாலும் அவர் வந்து அதை வாங்கி கொண்டு தீவுக்கு வர்றார். தன்னோட கண்ணில் பட்ட எல்லா பொம்மையும் வாங்குறார். 5 தசாப்தங்களா, கிட்டத்தட்ட 50 வருடமா டான் ஜூலியன் வந்து ஆயிரக்கணக்கான பொம்மைகளை வந்து தீவு முழுவதும் இருக்கிற மரங்களையும் அங்கே இருக்கிற அவரோட வீட்டில் சுவர்களையும் தொங்க விடுறார். காலப்போக்கில் வந்து மெக்சிகோவோட கடினமான வெயிலும் வெப்பமண்டல மழையும் அந்த பொம்மைகளை வந்து மேலும் மேலும் உருக்குலைக்குது. அவற்றோட அந்த பிளாஸ்டிக் தோள்கள் வந்து வெளுத்து போகுது. பொம்மைகளோட தலைகளுக்குள்ள கருப்பு பூஞ்சை வளர்ந்து கண்கள் மற்றும் வாய்களில் வந்து இருண்ட அழகிய கண்ணீரை போல அந்த புழுக்கள், அதுகள், சிலந்திகள் வந்து விலைகளை பின்றதால வர அந்த உயிரில் அந்த பூச்சிகள் அதுகள் எல்லாம் அந்த பொம்மைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிங்கமாக்குது. டான் ஜூலியன் வந்து இந்த பயங்கரமான பொம்மைகளுடைய காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன மரக்குடியில் வெளி உலக தொடர்பின்றி வாழ்கிறார். தன் மனிதர்களோட பேசுவதை வந்து முழுமையாக நிறுத்திட்டு அந்த பொம்மைகளோடையும் தன்னை சுற்றி இருந்த ஆவிகளோடையும், அதாவது அவர் நம்பிய ஆவிகளோடையும் மட்டுமே அவர் வந்து பேசுகிறார். 2001ஆம் ஆண்டு டான் ஜூலியனுக்கு கிட்டத்தட்ட 80 வயதை கடந்திருந்தது. அவரோட உடல்நிலை வந்து நலிவடைந்ததால் அவருக்கு உதவுறதுக்கு அவரது மருமகன் அனஸ்டியோ, அந்த மருமகனோட பேர் அனஸ்டாசியோ, அந்த தீவுக்கு வர்றார். ஏப்ரல் 17ஆம் தேதி இருவரும் கால்வாயின் கரையில் இருந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். இவர் என்னதான் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி வந்திருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு கண் வச்சிருந்தவை. டான் ஜூலியனோட உடல்நிலையோ இல்லை அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பாசம் இருக்குந்தானே, அதில் கண் வச்சு கொண்டு இருந்தவை. ஆனால் பெருசாக வந்து அவங்களோட சேர்ந்து இருந்தது கிடையாது. இந்த வயசு இவருக்கு போனதால், இவருக்கு உதவியாக வேணுமன்றதால அனஸ்டாசியோ வந்ததாகவும், அவர் ஏற்கனவே கொஞ்சம் நலிவடைந்திருந்ததால் அதை வந்து அவர் தவிர்க்கலை என்றும் கூறப்படுது. இப்போ இருவரும் சேர்ந்து ஒரு நாள் கால்வாயின் கரையில் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி காலை மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். அன்றைக்கு காலை வந்து டான் ஜூலியன் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பதட்டமாக இருந்திருக்கார். அவர் தண்ணீரை பார்த்து கொண்டே விசித்திரமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கார். அனஸ்டாசியோ வந்து அவர்கிட்ட கேட்கிறார், என்ன இப்படி செய்கிறீங்கன்னு சொல்ல டான் ஜூலியன் வந்து சொல்கிறார், அவர்கள் பாடுவதும் நாங்கள் கேட்கலையா, தண்ணியில் இருக்கிற தேவதைகள் எல்லாம் வந்து என்னை அழைக்கின்றார்கள், நான் வந்து அவர்களோட செல்ல வேணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று வந்து இவர் கூறியிருக்கார். அனஸ்டாசியோ வந்து அதை ஒரு முதியவர் தானே, கொஞ்சம் பிரம்மையில கதைக்கிறார் என்று நினைச்சு அதை அவர் ஸ்கிப் பண்ணிட்டார். இதே நேரத்தில் இவர் வளர்த்த மாடுகளை பார்க்கறதுக்காக இவர் வந்து கொஞ்சம் சிறு தூரம் சென்றுட்டார். இவர் சென்று அனஸ்டாசியோ சென்று திரும்பியது ஒரு 10 நிமிட இடைவெளி தான். அதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு. அனஸ்டாசியோ கரைக்கு திரும்பி பார்த்தபோது அங்கே டான் ஜூலியன் இல்லை. பதறப்போ தண்ணீர் ஊற்றி பார்த்துக்க அவரோட உடல் வந்து கால்வாயில் குப்புறம் மிதப்பது தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து நீரில் மூழ்கி இறந்திருந்தார். அந்த சிறுமி வந்து எப்படி இறந்திருந்தாலோ அதே போல இறந்திருந்தால். அதிர்ச்சி விட்ற விஷயம் என்னென்னா, டான் ஜூலியன் வந்து இறந்த அதே இடம்தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிறுமியுடைய உடலையும் அதுக்கு பிறகு அந்த முதல் பொம்மையையும் கண்டெடுத்த துல்லியமான இடம்.
இது இயற்கையான மரணமா இல்லை இந்த தீவின் ஆன்மா இறுதியாக தன்னோட காவலாளி, அதாவது டான்ஜலின் வந்து தீவுக்கு ஒரு காவலாளியாக தான் இருந்தவர், அதையும் வந்து தன்னோட இழுத்து கொண்டதான்ன்றது வந்து இன்ற வரைக்கும் விட தெரியாத மர்மம். டான்ஜலினோட மரணத்துக்கு பிறகு அந்த தீவு வந்து கைவிடப்படல, மாறா வந்து அவரோட குடும்பத்தினர் அதை ஒரு அமானுஷ்ய சுற்றுலாத்தலமாக மாற்றினர். இன்னைக்கு வந்து அவரோட மருமகன் அனஸ்டாசியோ அந்த தீவை வந்து பராமரித்து வருகிறார். இது உண்மையாகவே எப்படின்னு ஒரு சம்பவம் இருக்குது. அனஸ்டாசியோ வந்து அப்படி ஒரு தீவை பராமரித்து வருகிறார். இதில் சொல்லப்படுற ஆன்மாவோட கதைகள் வந்து உண்மையாக போயான்றது இன்று வரைக்கும் தெரியாது. ஆனால் மிச்ச சம்பவம் இப்படியான கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு உண்மையான சம்பவம். இன்னைக்கும் அந்த தீவில் செல்வது வந்து ஒரு எளிமையான பயணம் கிடையாது. சோஜிமில்கோ என்ற ஆழமான கால்வழி வழியாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து படகுல பயணிக்கணும். இப்பவும் சில வயதான பட ஓட்டிகள் அந்த தீவுக்கு செல்ல வந்து மறுப்பாங்க. அங்கே தீய சக்திகளை தங்களை பற்றிக்கொள்ளும் என்று அவங்க அஞ்சுறாங்க. தீவில் நெருங்கும் போது காற்றுல ஒரு விசித்திரமான மௌனமும் ஒரு கனத்த குளிரும் வந்து சூழ்ந்து கொள்வது வந்து எவருமே உணர்ந்து கொள்ள முடியும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டான்ஜலின் வாழ்ந்த அதே குடில் இன்றைக்கும் அப்படியே பராமரிக்கப்படுது. அதோட பலிபடத்தில் அவர் முதலாவதாக கண்டெடுத்த பொம்மையும் அவருக்கு வந்து மிகவும் பிடித்தமான அகஸ்டினா என்ற ஒரு பொம்மையும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் பலர் வந்து இங்கே வந்து இரவு தங்கி நின்று ஆய்வு செய்திருக்காங்க. அப்போது வந்து காலியான அறைகளுக்குள்ள பொம்மைகளின் பிளாஸ்டிக் விரல்கள், ஜன்னல்களை கீறுற சத்தமும், தரையில் வந்து சிறு குழந்தைகளின் காலடி சத்தமும் தங்களோட இந்த EVP என்று சொல்லப்படுற ஒலிப்பதிவு கரைகளில் வந்து பதிவாகி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சில பார்வையாளர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பொம்மைகள் வந்து தங்களை கடந்து செல்லும்போது மெதுவாக தலைகளை திரும்பி பார்ப்பது, அதாவது பார்வையாளர்கள் கடந்து செல்லுக பொம்மைகள் வந்து தங்களோட தலைகளை வந்து திரும்பி பார்க்கிறதாகவும் தாங்கள் அதை கண்டு பயந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த சுற்றுலா தேவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு கடுமையான விதிமுறை விதிக்கப்படுது. அங்கே வந்து எவரும் வந்து வெறுங்கையோட வரக்கூடாது. ஆவிகளை மகிழ்விக்கு ஏதாச்சும் ஒரு பொம்மையோ இல்லை நாணயங்களோ வந்து காணிக்கையாக கொண்டு வரணும் என்று இது கட்டுப்பாடு கிடையாது, ஒரு ஐதீகம். அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி தானே ஆவாங்க. அப்படி செய்யாமல் போகிறவங்க அந்த தீவில் இருக்கிற ஆன்மாவை வந்து அவமதித்து திரும்புவர்களாகவும் தங்களோட வீடுகளை வந்து விசித்திரமான சத்தங்களையும் கொடூரமான கனவுகளையும் எதிர்கொள்வதாகவும் கூறுகின்றாங்க. இந்த டான்ஜலின் என்ற ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனோட குற்ற உணர்வும் தனிமையும் தான் இந்த பொம்மைகளோட தீவை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி அந்த மெக்சிகோவோட 2 அமானுஷ்ய ஒரு வரலாற்று சின்னமாக ஆயிரக்கணக்கான அந்த பீந்து போன சிதிலமடைந்த கண்களோட உருப்பட்ட பொம்மைகள் அந்த கால்வாயின் நீரில் தன்னோட அழகை பார்த்து கொண்டு தன்னோட அமானுஷத்தை விதைச்சு கொண்டு இன்னைக்கு இருக்கு. இதுதான் இந்த மெக்சிகோவோட அமானுஷ கதை. இதே போல ஒவ்வொரு நாட்டில் சொல்லப்படுற அமானுஷ கதைகளை கேட்கவும் அறிந்து கொள்றதுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தி டார்க் லெஜர்.